நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, தமிழக பட்ஜெட் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. கடந்த சில தினங்களாக தமிழக சட்டமன்றத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக அரசு அடுத்து வரக்கூடிய 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையானது கிட்டத்தட்ட ஒரு 170 பக்கங்களுக்கு மேல் இருந்தது. நீங்கள்லாம் எத்தனை பேர் அந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 170 பக்கத்தையும் வரிக்கு வரி விடாமல் நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்தபோது அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எவையெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் வரவேற்கத்தக்க அம்சங்களாக இருக்கிறது, இது எதை நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை படித்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அந்த 170 பக்கத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த விதமான புதிய அறிவிப்புகளும் இல்லை என்பதை பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருந்தது. என்ன சொல்லியிருக்காங்க? கடந்த பட்ஜெட்டில் 1426 கோடிக்கு பக்கம் இருந்ததா, இந்த பட்ஜெட்டில் 1480 கோடி ரூபாய் என்பது உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகள் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை ஒட்டி நிதியமைச்சர் வெளியிட்டது. ஆனால் இந்த ஒரு வெறும் 50 கோடி ரூபாய் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது? ஏன் இந்த 50 கோடி ரூபாய் உயர்த்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். போன வருஷம் பிப்ரவரி மாதம் நீங்கள் மளிகை ஜாமானம் உங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, மாதம் மளிகை ஜாமானம் வாங்குறவங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் எவ்வளோக்கு வாங்கினீங்க? அதே இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அதே லிஸ்ட்டு, எந்த விதமான மாற்றம் கிடையாது, மளிகை ஜாமானம் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபாய்க்கு மளிகை ஜாமானம் வாங்குறவங்களுக்கு 200லேருந்து 300 ரூபாய் என்பது விலை கூடியிருக்கும். அது மாதிரி போன வருஷம் 1425 கோடி ரூபா ஒதுக்கினது 1480 கோடி ரூபாய் என்பது விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றுத்திறனாளிக்கான தொகை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒழிய வேறு எந்த விதத்திலும் இவர்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். ஒரு பைக்கு 1 லட்ச ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 1,50,000 ரூபாய் இருக்கும். ஒரு ஊன்றுகோல் 300 ரூபாய்க்கு அரசாங்கம் கொள்முதல் பண்ணதுன்னா அது 350 ரூபாயாக ஆயிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட விலைவாசி உயர்வுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தொகையை கூட்டியிருக்காங்களே ஒழிய மாற்றுத்திறனாளிக்குன்னு எந்த விதமான அறிவிப்புகளையும் இவர்கள் அறிவிக்கவில்லை. இந்த அரசு அமைகிற போது திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், ஏழ்மையினர்கள், இவர்களுக்கான அரசாக நாங்கள் இருப்போம், எந்த விதமான பகட்டுக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம், உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டு, உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு, உங்களில் ஒருவராக இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆக இது மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்த அறிவிப்பில் பட்ஜெட்டில் நான் படித்தது. அதுக்கடுத்து என்ன அறிவிப்பு வருது, ஒவ்வொரு துறையாக பார்த்துட்டு வரேன். வேளாண்மை துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளாக நான் பார்த்துக்கிட்டே வரேன். அப்படி பார்த்துட்டு வருகிற போது கால்நடை துறையில் என்ன அறிவிப்பு வந்திருக்குது? திருநங்கைகள், முதிர்கன்னிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு இலவசமாக ஆடுகள் வழங்கும் திட்டம். என்ன ஆடு? 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 5 ஆடு இலவசமாக கிடச்சுன்னா அதை வச்சு வளர்த்து அது குட்டி போட்டு அதுக்கப்புறம் அது குட்டி போட்டு இப்படி ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 30,000 பயனாளிகளுக்கு மட்டுமே ஆடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 பயனாளிகள்னால் 4 வகையான பிரிவினருக்கு அந்த ஆடுகளை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 4 வகையான பிரிவினரை நீங்கள் 30,000 4ஆக பிரிங்க. அப்போ எவ்வளோ பேர் வரப்போகுது? 7,500 மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த ஆடு கொடுக்க போகிறாங்க. அப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? கிராமப்புறத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் கொடுக்க போகிறாங்க. அந்த பஞ்சாயத்துக்குடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? ஆனால் கொடுக்கக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 7,500. சரி, ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே எவ்வளோ மாற்றுத்திறனாளி இருக்காங்க? பெரிய பஞ்சாயத்துகளில் 300-500 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. குறுகிய சின்ன பஞ்சாயத்தில் கூட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அப்போ கணக்கு போடுகிற போது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பயனாளி கூட, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட இந்த 5 ஆடுகள் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஆக இப்படியாக நாம் என்ன கேட்குறோம்? ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அது எல்லாருக்கும் பலனடைய மாதிரியான திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க, எல்லாரும் அதில் பலனடையக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் அது சரியாக மாற்றுத்திறனாளிகள் பரவாயில்ல இந்த அரசாங்கம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்கான், ஒரு 200 மாற்றுத்திறனாளி இருக்கான், அதில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் நான் 5 ஆடை கொடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இவன் டிவிகேவுக்கு ஆதரவாளர், இவன் டிஎம்கேவுக்கு ஆதரவாளர், இவன் ஏடிஎம்கேவுக்கு ஆதரவாளர், அதனால் இவனுக்கு கொடுத்தாங்க, இவன் நம்மெல்லாம் அப்போ நீங்கள் என்ன சொல்லி வரீங்க? இது எல்லோருக்குமான அரசுன்னு சொல்கிறீங்க.
எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காத அனைவருக்குமான அரசு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பொதுவானது. ஆனால் நீங்கள் ஏன்னா உங்களாலே முடியாது. 7500 பயனாளிகள் ஒருவருக்கு 5 ஆடு அப்படி நீங்கள் கொடுக்குற போது எப்படி எல்லாருக்கும் உங்களால் கொடுக்க முடியும்? அப்போ கீழே பிரச்சனை. நீங்கள் குழுக்கள் முறையில் யாரை தேர்ந்தெடுத்தாலும் சரி இது போன்ற விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதிகாரிகள்கிட்ட போய் நானும் தானே மனு கொடுத்தேன், ஏன் எனக்கு கொடுக்கல? அவன் இப்போ வந்தவன் அவனுக்கு கொடுத்த, அவன் இப்போ தான் நான் அட்டை வாங்கினேன், நான் எவ்வளோ கடுமையான ஊனமுற்றவனாக இருக்கேன், எனக்கு கொடுக்கல. என் பிள்ளை மன வளர்ச்சி இல்லாமல் படுத்த வடிக்கையாக இருக்குது, எனக்கு கொடுக்கல. அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கேன், டெய்லி வேலைக்கு போகிறேன், 500 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன், அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே பல இடங்களில் மோதல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு என்பது இந்த அறிவிப்பின் மூலமாக இருக்கிறது என்பதை அரசுடைய கவனத்தை கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் சொன்னது என்ன, 2 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க. படிப்படியாக நாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரி? நீங்கள் என்னைக்கு 2 லட்சம் பேரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது? திட்டத்தில் அறிவிச்சது எதையாவது இன்றைக்கு வரைக்கும் முறையாக நிறைவேறியிருக்கா? எதையாவது ஒரு திட்டத்தையாவது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததில் எதையாவது ஒன்றையாவது நிறைவேற்றிருக்கீங்களா? இப்படி தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சாதகமாக அரசாக இருக்கும் என்று நினைத்த டிவிக்கு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர் எதிரான அரசாங்கமாக இருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னமும் காலம் இருக்கிறது. இன்னமும் நாங்கள் உங்களை நம்புகிறோம், வேறு வழி இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? ஆளுகிற அரசு யாராக இருந்தாலும் நாங்கள் சண்டையோ சச்சரவோ சமாதானமோ கோரிக்கையோ எதுவாக இருந்தாலும் உங்களிடம் தான் வைக்க வேண்டும். நீங்கள் தான் எங்களுக்கு நிறைவேற்றிக்கிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்கள். நாங்கள் நிறைய போராட்டங்கள் நடத்துவோம், நிறைய துறைகளை கண்டித்து போராட்டம் நடத்துவோம். வருவாய்த்துறையை கண்டித்து போராட்டம் நடத்துவோம், கால்நடைத்துறையை கண்டித்து போராட்டம் நடத்துவோம், மருத்துவத்துறையை கண்டித்து போராட்டம் நடத்துவோம். இப்படி எந்த துறையை கண்டித்து போராட்டம் நடத்தினாலும் அங்கே குறுக்கே வந்து நின்று இருவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவது, இருவருக்கும் பாதுகாப்பு அரணாக நிற்பது காவல்துறை தான். அது மாதிரி நாங்கள் என்னதான் உங்களோடு மல்லு கட்டினாலும், என்னதான் உங்களோடு சண்டையிட்டாலும், உங்களை பற்றி கடுமையாக நாங்கள் விமர்சனம் அளித்தாலும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள், அரசு தான் இருக்கிறது. அது யார் ஆளுகிறார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை, தமிழக அரசு தான் எங்களுக்கு செய்ய வேண்டும். அப்போ தமிழக அரசுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு கைகளை இழந்து, கால்களை இழந்து, கண்களை இழந்து வாழ முடியாமல் பல்வேறு உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மிக கொடூரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து தமிழக அரசாங்கம் உடனடியாக இதை பரிசீலித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல வகையில் பலனளிக்கக்கூடிய விஷயங்களை, இன்னமும் காலம் இருக்கிறது. பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை, மாற்றுத்திறனாளி துறை மீதான மானிய கோரிக்கை வருகிற 31ஆம் தேதி தமிழக சட்டசபையில் வருகிறது. அந்த சட்டசபையிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக அறிவிக்கிற ஒவ்வொரு அறிவிப்பும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் மாற்றுத்திறனாளியுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பல புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே. இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.